ஹாய் மச்சான், எப்படி இருக்க? ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ வருது. ஒரு லாங் வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் கத்தாரில் நிறைய பார்க் இருக்குது. அதில் லுசியான்ற ஒரு பார்க்கில் நான் வீடியோ எடுக்க வந்திருக்கேன். எதுலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கிற அந்த புது கேமராவில் தான் வீடியோ எடுக்க வந்திருக்கேன். இது எப்படி இருக்குது, இந்த அவுட்புட் எப்படி இருக்குன்றது நீ வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க மச்சான். உனக்கு பிடிச்சிச்சின்னா ஒரு லைக்கை போட்டு விட்ரு மச்சான். அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் பண்ணினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியே ஷேரிங் பண்ணி விட்ரு. வாங்கினதுக்கு ஒர்த்து மச்சான், ஒர்த்து. 10க்கு 10 கொடுக்கலாம். 10க்கு 10 கொடுக்கலாம். நீ பாரேன். எவ்வளோ அழகா நீட்டாக இருக்கு பாரு. இதான் அந்த பில்டிங். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றது இந்த இதில் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துல போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம இருக்கிறது இந்த இடத்துல இருக்கும். ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னா, இங்கே கேமரா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அங்கே போட்டிருந்துச்சு. பட் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். காலையில் யாரும் இல்லை, அதனால் நம்ம ஒரு பிரச்சனையும் இல்லை. கூட்டமாக இருக்கும் போது நம்ம வீடியோஸ் ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்கக்கூடாது. அதுக்காண்டி தான் அவங்க போட்டிருப்பாங்க. சப்போஸ் அதனால் போட்டிருக்கலாம். ஏன்னா ஃபேமிலி பார்க் இல்லையா, அதனால். ஓகே, இங்கே பாருங்கள். இது நல்லா படுக்கிற மாதிரி வச்சுருக்குறாங்க. நான் அதில் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலே நம்ம ஏற போகிறோம். ஆக்சுவலாக இப்படி தான் போகணும், படி வழியாக போகணும். போய் ஏறி மேலே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் வியூவை காட்டுறேன். ஓகே, பாருங்கள்.
டாப்புக்கு வந்துட்டப்பா, பாருங்க எப்படி இருக்கு. அவங்க இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து சறுக்கி விளாட்றதுக்கு எவ்வளோ அழகாக வச்சுருக்குறாங்க. இதான் அங்கே வாட்ரு. அப்புறம் இங்கிட்ட என்னன்னா அந்த சறுக்கி விளாட்றது நல்லா இருக்கு. இது வந்து ஒரு பார்க்கு, குழந்தைங்களுக்கு மட்டும். இதெல்லாம் அந்த குழந்தைங்க அந்த பிடிச்சி மேலே ஏறுறது, இறங்குறது, அட்வென்ச்சர் பண்ணுறதெல்லாம். இதெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக கட்டை என்னவா டிசைனாக வச்சுருக்காங்க. இது மேலே ஏறி குழந்தைங்க விளாட்றதுக்கு நினைக்கிறேன். அப்புறம் இது ஏதோ படி மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க. இங்கிட்டு வேற ஏதோ படி என்னமோ போயிட்டுருக்கு. மேலே போய் பார்ப்போமா? இங்கேயும் சறுக்கிறதுக்கு அண்டி தான் வச்சுருக்கேன். அந்த குழந்தைங்க இங்கே இதில் சறுக்கணும்னா இந்த வழியாக மேலே ஏறி அப்படி போய் வந்து சறுக்கணும் போல இருக்கு. அதே மாதிரி இதில் மேலே ஏறி போய் அப்படியே இதில் சறுக்கி விளாடுவாங்க. நம்மலாம் போக முடியாது, இருந்தாலும் சொல்கிறேன் பாருங்கள். மேலே போய் காட்டுறேன் எப்படி வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தெரியுதா என்னன்னு தெரியல, இதை ஃபஸ்ட் டைமு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த குழந்தைங்க இது வழியாக ஸ்வைன்னு போவாங்க, ஸ்வைண்டு அப்படியே ஸ்வைன்னு போவாங்க. இது வழியாக ஸ்வைண்டு. இது வந்து ஆம்பளை பசங்க, இது வந்து பொம்பளை பசங்க. அப்படிலாம் இல்லை, மாறி மாறி போய்க்கலாம். இது அப்படியே போகுது, எங்கிட்டு போகுதுன்னு தெரில. இது மேலே வந்து ஓவரால் வியூ முடிஞ்ச அளவுக்கு காட்டியிருக்கேன். எங்கிட்ட மரமாக இருந்தாலும் தெரியாது. இந்த படி வழியாகவும் வரலாம். நான் அந்த சைடு வந்தேன், இது இப்படியே வந்து இங்கிட்ட ஒரு இது இருக்குது. அதுக்காண்டி எங்கே காணோம். இந்த அங்கே இருக்குது, அந்த லாஸ்ட்டில் இருக்குது, தெரியுதா? நான் பக்கத்தில் போய் காட்டுறேன். இதோ வந்துட்டேன் அப்படின்னு இதில் சருகலாம். சர் அப்படின்ட்டு இதுவும் ஒரு சூப்பரான இது. இந்த பிள்ளைங்க நடந்து போகிறது அதுக்காண்டி ஒரு இது நினைக்கிறேன். இதுலேயே எழுதியிருக்கு, தெரியுதா? எவ்வளோ வயசு, எந்த இதில் போகணும் என்ன எழுதி அப்படியே எழுதியிருக்கு. செம்மையாக இருக்கும். நம்மளாம் போக முடியாது. ஆக்சுவலாக இதில் போகலாமா என்னன்னு தெரியாது. பட் இங்கே ஒருத்தவங்க வந்து போய் பார்த்தாங்க எப்படி இருக்குது என்னன்ட்டு. நம்மளும் போய் பார்ப்போம் எப்படி இருக்கு என்னன்னா. போக முடியுமா? ஓ மை காட், செமையா இருக்குவா. எங்க வர்றியா? நல்லா இருக்குப்பா. நான் நின்றுட்டு இதுக்கு மேல நம்ம போக வேண்டாம், மண்டை தட்டுது, அப்படியே திரும்பிடுவோம். இதான் சின்ன பிள்ளைகளுக்காண்டி சும்மா ஆசைக்காண்டி உள்ள வந்து பார்த்தேன். பரவாயில்ல, ஓகே. ஆனா ரொம்ப சேக் ஆகுதுயா, பயமாவும் இருக்கு. இது சின்ன பிள்ளைகளுக்கு, நம்ம போய் ஏறி போய் டம்முன்னு விழுந்துருச்சுன்னா அது வேற. ஓகே, அதுல போயிட்டு வந்தேன்ல, எனக்கு இதுல நடக்கும்போது கூட அதோட ஃபீலாவே இருக்கு. அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரியே ஒரு ஃபீலு. இப்படி டான்ஸ் ஆடுறேன் நானா தெரியல. அதுல போனனாலயா என்னன்னு தெரியல, அப்படியே டான்ஸ் ஆடுறேன் நானா. இந்த என் கால் வந்து அப்படியே ஒரு மாதிரி டான்ஸ் ஆடுது. இது என்ன ஆகுதுன்னா, குழந்தைங்க வந்து இது மேலே ஏறி நிற்பாங்க. சப்போஸ் ஏறி நிற்கல பிடிச்சிக்கிட்டே போவாங்க. அதுல இருந்து அப்படியே சர்ன்னு சறுக்கிட்டே வருவாங்க. அப்படியே லோ அப்படியே போகும். சர்ன்னு அப்படியே சறுக்கிட்டே. அதுக்காண்டி நீங்க பீராங்கி, சின்ன பிள்ளைங்க குட்டி பீராங்கி வச்சு விளாடுங்க அப்படின்னு. இங்கேயும் ஒன்று இருக்கு, இங்கேயும் ஒன்று இருக்கு. பெருசா ட்ரை பண்ணியாச்சு நம்ம. போதும், எக்கோ போய் பார்ப்போமா?
இதுலேயும் அதே தான். ஆனால் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா அதுலேயே நம்ம ட்ரை பண்ணிட்டோம். இதில் ட்ரை பண்ணாமல் இருந்தால் எப்படி பண்ணுவோம். அது என்னன்னு தெரில. பார்க்குக்கு வந்தாலே நம்ம சின்ன பிள்ளையாக மாறிடுறோம். என்ன பண்ணுறது, அப்படி சறுக்கிறது, அந்த இதில் போகிறதெல்லாம் சின்ன பிள்ளைங்க பண்ணுறது. டேய், உனக்கு 7 இந்த வயசு ஆயிடுச்சுடா, கல்யாணம் பண்ண வேண்டிய வயசு ஆயிடுச்சு. இந்த வயசில் போய் நீ வந்து சின்ன பிள்ளை மாதிரி அங்கே இங்கேயும் குதிக்கலாமா? உன்னை தான்டா கேட்குறேன், அங்கே இங்கேயும் குதிக்கலாமா? மெயினில் கொஞ்சமாச்சு பெரிய வேண்டு ஃபிஷ் பண்ணு, சின்ன பையன் கிடையாது. இன்னொரு வாட்டி போவோம். அதான் யாருமே இல்லைல்ல, செக்யூரிட்டி அது யாருமே இல்லை. இருந்தால் தான் சொல்லுவாங்க. அது என்னன்னு தெரில, பார்க்குக்குன்னு வந்துட்டாலே நம்ம வந்து இந்த சின்ன பிள்ளைகளாக மாறிடுறோம். என்ன பண்ணுறது, ஆசையாக இருக்குது இன்னொரு வாட்டி போகணும் அப்படின்ட்டு. போய் பார்ப்போமா, ட்ரை பண்ணுவோமா? போதும். அதுக்கு மேலே போனோம்னா நம்மளும் அவ்வளோதான். டான்ஸ் ஆடுது அது, நம்மளால் வந்து சீக்கிரம் போட வந்துட்டேன். வெற்றி இன்னொரு வாட்டி போயிட்டு வந்துட்டேன். வெற்றி. இவர் யாரு, இங்கனக்குள்ள ஒளிஞ்சிருக்காரு, போய் பார்ப்போம். இதுவும் அந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கு தானா? நம்ம தான் குழந்தையா மாறிடுறோம் இங்கே வந்தாலும். இதெல்லாம் வந்து குழந்தைங்க தான் பண்ண முடியும், நம்மளால பண்ண முடியும். பட் அந்த விழுந்துருச்சுன்னா எவன் பொறுப்பு? நீ காது கொடுப்ப, நான் பாட்டுக்கு ஓடிடுவேன். அப்புறம் எவனாச்சும் வந்து தம்பி அத்ததுக்கு காசு கொடுங்க அப்படின்ட்டாங்கன்னா, இது ஓரளவுக்கு இதுவும் செயின் தான். பட் இதுவும் வந்துருச்சுன்னா சின்ன பிள்ளைங்க போகிறது. ஏற்கனவே மரம் வர ரொம்ப பழசாக இருக்குது. போய் பார்ப்போமா? ஐயோ, இது கால் வச்சால இங்கிட்டு ஆடுது. இதுலலாம் நம்மளால் போக முடியாது. அது பாட்டுக்கு அந்த விழுந்துடும். இது சின்ன பிள்ளைங்க குதிச்சு விளாட்றதுக்கா? டிங்கிடிங் நல்லா இருக்கு. இந்த இதெல்லாம் என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து அந்த என்ன சொல்கிறது, பெரிய பெரிய மலை மாதிரி செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது பார்க்கில் நம்ம தேவைன்னா வந்து ஏறி பார்க்கலாம். ஆனால் நம்ம வயசுக்கு இதில் ஏறுறது வந்து செட் ஆகாது. அதனால் சின்ன பிள்ளைங்க, சின்ன பசங்க இந்த பார்க்குக்கு வருவாங்கள்ல, அவங்க வேணால் ஏறி விளையாடுறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு செட்டப். இதில் பிடிச்சி அப்படியே ஏறி அப்படியே ஜம்ப் பண்ணி தப்பி கீழே விழுவாங்க. அவங்க விழுந்தா ஒன்றும் ஆகாது. நம்ம விழுந்தோம்னா ஊருக்கு போய் சேரணும்ப்பா. நம்ம இங்கே தங்க வரல, உழைக்க வந்திருக்கோம். எங்கிட்டோ குகை மாதிரி வச்சா கூட ஓரளவுக்கு செம்மையாக இருக்கும். பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்கு. நண்பர்களே, இந்த வெயில் டயத்தில் வெளியில் வர மாதிரி இருந்தால் வாட்ரு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. செம்ம வெயில். தண்ணி குடிப்போம். எங்கே ஒரு ஸ்டாண்டை ஒரு இடத்துல வச்சுட்டு தண்ணி குடிப்போம். தம்பி மயில் வாகனம் அண்ணே ஒரு இடத்துல நில்லுங்க பார்ப்போம். நின்ட்டா இல்லை, இங்கே நிற்கிட்டோம். இங்கே இல்லைங்க மண்ணில். ஆமாடி. மனிதனுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம், ஞாபகம் இருக்கட்டும். தண்ணி ரொம்ப முக்கியம். போவோம் அப்பல வா. மண்ணாயிருச்சு, கொஞ்சம் ஊதி விட்டுருவோம். ஊதியாச்சு. இந்த ஸ்டாண்டு வந்து நான் ஆக்சுவலாக வந்து ஃபோனு ஸ்டாண்டு, மொபைல் ஸ்டாண்டு, அதை வந்து நான் வந்து இந்த இன்ஸ்டா 360 நான் வந்து மவுண்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நான் அந்த இதை வந்து நான் ஆல்ரெடி வந்து நான் அந்த முன்னாடியே காட்டியிருப்பேன். இல்லைன்னா பாருங்கள், அப்புறமேட்டு நான் உங்களுக்கு தனியாக அதோட வீடியோ நான் போடுறேன். சரியா? எப்படி வாங்கினேன், என்ன ஏது, எவ்வளோ ப்ரைஸு அப்படிங்கிறத நான் போடுறேன். பாருங்கள், என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. பேட்ரி வேறு கம்மியாகிடுச்சுன்னு காட்டுது. சரி, அது அப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொரு பேட்ரி. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த கேமராவில் 2 பேட்டரி அவங்களே கொடுக்குறாங்க.
அது பெரிய விஷயம், ரொம்ப சூப்பர். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ இந்த ஒரு பேட்டரி இருக்கா, இது சார்ஜ் தீர்ந்துருச்சுன்னா நான் இன்னொரு சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ பண்ண முடியும். 2 பேட்டரி இருக்கும் போது நான் அந்த பேட்டரி உள்ளே இருக்கிற பேட்டரியை கழட்டிட்டு நான் புது பேட்டரியை அதில் போட்டு நான் அழகாக வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். தேவைப்படுற நேரத்துக்கு யூஸ் பண்ணணும், கரெக்டான நேரத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த 2 பேட்டரி கொடுத்துருக்குறாங்க. அந்த சிங்கிள் பேட்டரிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தான், பட் சின்ன சின்ன வீடியோ எடுக்கிறதுக்கு ஓகே. கொஞ்சம் லாங்காக வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கும் போது பேட்ரி வந்து தாங்காது. அதுக்கு தான் இதில் வந்து 1800 அந்த பவர் வந்து 1800 கொடுத்துருக்காங்க பேட்ரி. நம்ம ஃபோனில் சொல்லுவோம் இல்லையா 5500 பேட்ரி அப்படின்ட்டு, அந்த மாதிரி இதில் வந்து 1800 பேட்ரி பவர். அதை வந்து 2 பேட்டரியாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த பேட்டரியில் தீர்ந்துருச்சுன்னா அதில் போட்டுக்கும். இப்போ இதில் வந்து எவ்வளோ இருக்குது, பார்க்க முடியல. வீடியோ ஆனில் இருக்குமோ அது பார்க்க முடியல. அது சின்ன ஒரு மிஸ்டேக். பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஏன்னா இது ஃபஸ்ட் டைமு, எனக்கும் தெரியாது எப்படி யூஸ் பண்ணணும் என்னான்னு. பார்ப்போம். மச்சான், கடக் சாய் வேணுமா? கடக் சாய். நம்ம ஊரில் வந்து இந்த ஊரில் தான் கடக்குன்றது வந்து டீ. நம்ம ஊரில் டீ மாதிரி இங்கே வந்து டீ. நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட சொன்னோம்னா டீ போட்டு கொடுத்துருவாரு. பார்க்குறியா மச்சான்? நம்ம வியூவர்ஸுக்கு ஒரு கடக் போட்டு விடு. இந்த வெயில்லையும் நீ ரொம்ப சின்சியராக உழைக்கிறடா. இங்கே பாரு, அந்த வெயில்லையே அந்த டீ எப்படி இதாக இருக்கு, இதுலேயும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அங்கே சுற்றி இங்கே சுற்றி நம்ம கடல் பக்கத்துலேயே வந்துட்டோம். பார்க்கெல்லாம் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இப்போ கடல் பக்கம் வந்தாச்சு. அங்கே ஒரு போட்டு ஒன்று போய்கிட்டு இருக்கு, தெரியுதா? அப்படியே அண்ணே எங்கிட்டு வாங்கினே, அப்படியே ஒரு ரவுண்ட் அடிங்கண்ணே. வாங்கினே அண்ணே அப்படியே அழகாக அங்கேருந்து ஒரு ரவுண்ட் அடித்து கரெக்டாக நம்ம வீடியோ எடுக்கும்போது வந்துட்டார். வியூவை பாரு எப்படி இருக்கு. இதுதான் லுசேல். இது வந்து ஒரு சிட்டி, கத்தாரில் வந்து ஒரு லுசேல்ன்றது ஒரு சிட்டி. அங்கே வந்து நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எப்படி இருக்கு? சரி மச்சானுக்கு டாட்டா சொல்லிடும். டாட்டா மச்சான், நல்லபடியாக டீயை ஆற்றி கொடுங்க வர்றவங்களுக்கு. இங்கே நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சப்போஸ் வந்து ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்காண்டி வந்து ஒர்க் பண்ணுறாங்க போல இருக்கு. இந்த இதில் வந்து தண்ணி வரும்,
அந்த அந்த டயத்தில் நான் ஒரு டயத்தில் போட்டிருப்பேன் இந்த வீடியோ. என்னோடய யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இந்த இதில் வந்து தண்ணி வர்றதெல்லாம் போட்டிருப்பேன். நான் இந்த கேமரா கொண்டு வந்தேன், அதில் வந்து எப்படி வியூ எப்படி வருதுன்ட்டு. சப்போஸ் அது வந்து பார்ப்போம், நம்ம தண்ணி வர நேரத்துக்கு ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இதில் வந்து நைட் நேரத்தில் லைட் எரியும், செம்மையாக இருக்கும், கலர் கலரில் லைட் எரியும். ஐ லவ் கத்தார் அப்படின்ற ஒரு டிசைன் தான் இது. அந்த இதில் எல்லாமே லைட் எரியும் அழகழகாக. நான் சொன்னேன் இல்லையா, அந்த இதில் வாட்டர் வர மாதிரி இந்த இதில் லைட் எரியும். அதே டைமே இந்த அந்த அந்த ரவுண்டாக இருக்கிறதுலாம் வந்து லைட் எரியும். இதில் ரவுண்டாக இருக்கிறதுலாம் லைட் எரியும். இந்த பில்டிங்லேயும் லைட் எரியும் கலர் கலராக. நைட் டைமில் தான் வந்து பார்க்கணும், செம்மையாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, என்ன சொன்னேன்னா ஆரம்பத்துலேயே வந்து பேட்ரி வந்து டவுன் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அது வந்து உண்மையிலே பேட்ரி டவுன் ஆகிறதுக்காண்டி வந்துச்சு, பரவாயில்ல. ஆனால் இப்போ தான் டவுன் ஆச்சு. இப்போ வந்து டைம் என்ன ஆச்சுன்னா 1 நிமிட் மணி என்ன 11:21. அப்போ வந்து நான் வந்து எத்தனை மணிக்கு ஆன் பண்ணேன், நான் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு 6:30 மணி இருக்கும். 6:30 மணிக்கு ஆன் பண்ணேன்னா 6:30 மணிலேருந்து நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட வந்து நான் கேப் விட்டேன், இடையில கட் பண்ணி வீடியோ எடுத்தேன். அதனால் 1 hour கேப். 6 மணி 6, 7:30, 8:30, 9:30, 10:30, 4 மணி நேரம் வந்து நல்லா தாங்குச்சு. அது இந்த வெயிலில் ஷூட்டிங். அது 4K 60 எடுத்துகிட்ருக்கேன். அதனால் பரவாயில்ல. பேட்ரி 2 பேட்ரி கொண்டு வந்ததுக்கு இப்போ ஒரு பேட்ரி மாற்றியாச்சு. நம்ம இதுக்கு தான் ஒரு பேட்ரி எக்ஸ்ட்ரா இருக்கணுன்றது. இங்கே ஒரு தெரியாம பாரு, எதுவுமே தெரியாத மாதிரி பிடிச்சிக்கிட்டு எப்படி பறக்குறியான். இதெல்லாம் எதுக்குன்னா 2026 வேர்ல்டு கப்பு வந்துச்சுல, இங்கே மேட்ச் நடந்துச்சுல, அதுக்காண்டி போட்டது. இதெல்லாம் பாரு, நைட் நேரத்தில் லைட் எரியும், எப்படி இருக்கு. ஒரு டைமில் நான் அந்த கார்னரில் நின்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன், எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்ட்டு. அது எப்போன்னா 2025 இங்கே வந்து அந்த வெடியோட செலிப்ரேஷன் பண்ணாங்க. அந்த டைமில் நியூ இயர் அன்றைக்கி நான் இங்கே வந்து நின்று வீடியோ எடுத்தேன். அப்போ எவ்வளோ க்ரௌட் இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குது. அந்த வீடியோ கூட நான் அந்த இதில் வந்து நான் உனக்கு சைடில் நான் உனக்கு போட்டு காட்டுறேன் பாரு, எவ்வளோ க்ரௌடாக இருக்கும். இப்போ எப்படி இருக்குது பார்த்தியா. அந்த ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் வந்துச்சுன்னா மட்டும்தான் இங்கே வந்து அவ்வளோ பேர் வருவாங்க. இந்த வண்டிலாம் போகிறதுல, இந்த வண்டி போகிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இந்த ரோடு ஃபுல்லாக ஆளுக தான் இருப்பாங்க. பார்த்துக்கோ, செம்மையாக இருக்குண்ணா. ஒருத்தன் நிற்கிறான் பாருங்க, இவன் செல்ஃபி ஐஃபோன் வச்சு தான் செல்ஃபி எடுப்பார் இவர். ஏன் ஐஃபோன் இல்லாமல் நீங்கள் ஃபோட்டோ எடுக்க மாட்டீங்களோ? மற்ற ஃபோன்லாம் எடுக்க மாட்டார் இவர், ஐஃபோன் மட்டும்தான் இவர் யூஸ் பண்ணுவார். வியூ பார்த்துக்கோங்கப்பா. ஒரு ரவுண்ட் அடித்து வந்தாச்சு.